மனைவி கணவனை பார்த்து சொன்னாங்களா, உங்க கண்ணுல இப்பெல்லாம் காதலே தெரியல. எப்ப பார்த்தாலும் வெறுப்பு வேண்டா வெறுப்பா பேசுற மாதிரி இருக்கு. நீங்க சரியா மாதிரி அன்பா பேசுறதும் கிடையாது. எதுவும் இல்லையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்களாம். அதுக்கு கணவர் சொன்னாராம், நம்ம காதலிக்கும் போதெல்லாம் என் கண்ணுல காதல் மட்டும்தான் இருந்தது. என் மனசுலயும் காதல் மட்டும்தான் இருந்தது. எப்ப திருமணம் அப்படின்னு ஒண்ணு பண்ணிட்டேனோ, அதுக்கப்புறம் காதல் கூட சேர்ந்து கடமையும் வந்துருச்சு. நம்ம குடும்பத்த ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகணும். கடன் இல்லாம பிள்ளைங்களையும் முன்னையும் நல்லபடியா பார்த்துக்கணும். அதனாலதான் இப்பெல்லாம் என் கண்ணுல நீ காதலை பார்க்கறதுக்கு பதிலா கசப்பான வெறுப்புகளையும் வேண்டா வெறுப்பா இருக்கங்கிறதையும் புரிஞ்சுக்கிறேன். காதலிக்கும் போதெல்லாம் காதல் காதலிச்சுட்டா மட்டும் போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் குடும்பத்தை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகணுன்ற பொறுப்பு வந்துருச்சு. அதனால முன்ன மாதிரி சரியா எங்கேயும் வெளியே கூட்டிட்டு போக முடியல. உன் கூட சரியா பேச முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாராம். என்னதான் இருந்தாலுமே காதல் வரைக்கும் சில வாழ்க்கைகள் நல்லாதான் போயிட்டு இருக்கு. சில ஜோடிகள் நல்லாதான் இருக்காங்க. திருமணம் அப்படின்னு ஒண்ணு ஆன உடனே என்ன ஆயிருதுன்னா, ஒரு வெறுப்பு வந்துடுது, ஒரு சலிப்பு வந்துடுது. அது ஏன்னா தெரியல. அது ஏன்னா காதலிக்கிறது 2 பேர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஆனா திருமணம் அப்படிங்கிறது 3வதா ஒரு உறவை கொண்டு வர ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுல நிறைய வேண்டா வெறுப்புகள், கசப்புகள் என்னென்னமோ இருக்கும். அதெல்லாம் கடந்தும் சண்டையே போட்டாலும் ஒற்றுமையா வாழ்றோம் பாத்தீங்களா, அதுலதான் எல்லாமே இருக்கு. சும்மா அன்பா பேசிக்கிட்டு கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இப்படியே இருந்தா மட்டும்தான் காதல் இருக்கும் அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. என்னதான் சண்டை வந்தாலும் காலையில சண்டை போட்டுட்டு சாயந்தரம் அந்த அன்பா பேசுறதுல இருக்கு பாத்தீங்களா, அதுல இருக்க ஒரு அந்யோன்யம். ஆனா அது நிறைய பேருக்கு புரியறதே கிடையாது. நேத்து நடந்த பிரச்சனைகளை இன்னைக்கு கொண்டு வந்து பேசணும் அப்படின்னா சமாதானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரவே வராது. என்ன நடந்தாலும் சரி, ஆஹ் இந்த ஆளை திருத்தவே முடியாது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு மனைவியும், இவ இப்படிதான் வாயாடி இவகிட்ட பேசவே முடியாது அப்படிங்கிறத கணவனும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கதான் சிறந்த ஜோடிகள். என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி, திருமண வாழ்க்கையில ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கணும். அப்படின்னாதான் நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். நம்ம கடந்து போற எல்லா பாதையிலுமே ஒண்ணை விட இன்னொன்னு சிறப்பானதா நம்ம கண்ணுக்கு தெரியதான் செய்யும். அதுக்காக இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா இதுன்னு மாத்திக்கிட்டே போக முடியுமா சொல்லுங்க? இருக்கிறத வச்சு எப்படி சிறப்போட வாழணுன்றதுதான் பார்க்கணும். இன்னொன்னு என்னன்னா, நல்லா அமையறதெல்லாம் வாழ்க்கைன்னு அர்த்தம் கிடையாதுங்க. அமையறத நமக்கு ஏத்த மாதிரி நல்லபடியா மாத்திக்கிறது தான் வாழ்க்கை. சரியா அமையறது மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறீங்களா? சரியே இல்லைனாலும் அதை சரிப்படுத்தி அமைச்சுக்கணும். அதுதான் வாழ்க்கை. இங்க யாருமே ஃபார் ஈச் அதர், இவங்க சரியான ஜோடி அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. சேர்ந்ததுக்கு அப்புறம் சரியான ஜோடியா மாறிக்கிறாங்க. கணவனுக்கு ஏத்த மாதிரி மனைவியும், மனைவிக்கு ஏத்த மாதிரி கணவன் மாறுறதுதாங்க வாழ்க்கை. ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போக மாட்டாங்க. கெட்டு போறவங்க விட்டு விட்டு கொடுக்க மாட்டாங்க. விட்டு கொடுத்துதான் பாருங்க, வாழ்க்கை கண்டிப்பா நல்லா இருக்கும். மனைவி கோவக்காரியா இருக்காளா, கணவன் அனுசரிச்சு போகலாம். கணவன் கோவக்காரரா இருக்காரா, மனைவி அனுசரிச்சு போகலாம். விட்டு கொடுத்தாதான் இங்க எல்லாமே. புரியுதுங்களா? இதெல்லாம் வேணாம், இந்த வாழ்க்கையெல்லாம் இருக்கணுமா அப்படின்னு நினைச்சோம்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கைய வாழலாம் முடியாது. தினம் தினம் கண்ணீரோட கண்ணீரும் கம்பளமுமா இருந்துட்டு போக வேண்டியதுதான். புரியுதுங்களா? கஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கை யாருக்குமே கிடையாது. வெளியே இருந்து பார்க்கும்போது வேணா தெரியும், அவங்களாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, நான் மட்டும்தான் வந்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கலாம். உள்ளுக்குள்ள போய் பார்த்தாதாங்க எல்லாமே தெரியும். அதாவது எப்படி சொல்றது, கல்லும் பாலும் ஒண்ணுதான். குடிச்சு பார்த்தா தானே இதோட சுவை எப்படி எப்படி இருக்கும்னு தெரியும். அதே மாதிரிதான். அதனால இது சரியில்லை அது சரியில்லைன்னு புலம்புறதை விட்டுட்டு, நமக்கு இருக்கிறதே நல்லா தானே இருக்கு அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்தாலே போதும். இருக்கிறத வச்சு நிறைவோட வாழ்றதுக்கான வழியை பாருங்க. புரிஞ்சுதா?